ஹாய் வெல்கம் பேக் டு கேவி டைரிஸ். இன்னைக்கு பலாப்பழம்ல பிரியாணி பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆச்சியில இருந்து பிரியாணி மசாலா வாங்கியிருந்தேன். முதல்ல குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 நறுக்கின வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், புதினா இதெல்லாமே சேர்த்து அரைச்சி போட்டுருந்தேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பலாப்பழம் சேர்த்து இதோட ஆச்சி பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு தடவை இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பலாப்பழம் பிரியாணி ரெடி. அண்ட் இந்த பலாப்பழம் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள்.